ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சில வாரங்களுக்கு முன்பதாக சென்னையில் கீழ்ப்பாக்கம் ரஸ்தாவில் நான் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே மனநோயாளியின் ஆஸ்பத்திரி அங்கே இருக்கிறது. அந்த வழியாக நான் கடந்து சென்ற பொழுது நான் கண்ட ஒரு காட்சி என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஏனென்று கேட்டால், அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி வெளியிலே ஓடி வந்த ஒரு மனுஷன் ரோட்டில் நின்று கொண்டு தனக்குத்தானே எதையெல்லாம் பேசி கொண்டிருந்தான். அப்போ அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவனை சுற்றி ஒரு கூட்டம் வந்து விட்டது. நான் அந்த வழியாய் கடந்து சென்றதினாலே அதில் என்ன நடக்கிறது பார்க்கும்படி நானும் அங்கே நின்றேன். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. என்னவென்று கேட்டால், அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி வந்திருக்கிறவன். அவன் அங்கே சொன்னான், என்ன எல்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி நின்று என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பைத்தியக்காரன் சுயநினை உள்ளவர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவனை ஒரு பைத்தியக்காரன் என்று நினைத்து அவனை எல்லாரும் பார்க்கிறதுக்கான காரணம் என்னவென்று கேட்டால், அவன் தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தான். யாரும் இல்லை, ஆனால் தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தான். நாம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் வேதத்தில் நான் பார்க்கும் பொழுதும், நம்முடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுதும், தனக்குத்தானே பேசிக்கொள்ளாத ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. வேதத்தில் அப்படிப்பட்ட 3 மனுஷரை குறித்து சுருக்கமாய் சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியத்தை பார்க்கும்போது, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுநாதர் ஒரு மனுஷனை குறித்து சொன்னார். அவன் ஒரு நல்ல வாலிபன், அவன் நல்ல ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன், அவன் நல்ல அறுவடை பெற்றுக்கொள்ளக்கூடியதான களஞ்சியங்கள் எல்லாம் உள்ள ஒரு மனுஷன். அந்த 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் கண்ட ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று கேட்டால், அந்த வருஷத்தில் அவனுடைய தோட்டத்தில் பயங்கரமான விளைச்சல். அந்த விளைச்சலை கண்ட அவன் தனக்குத்தானே இவ்விதமாய் சொல்லி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, இளைப்பாரி புசித்து குடித்து புரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இப்போ வேறு யாரோட அவன் பேசலை, தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். எனக்கு நல்ல விளைச்சல் இருக்கிறது, அந்த விளைச்சலை கொண்டு போய் வைக்கிறதுக்கு களஞ்சியம் பத்தாது, ஆகினால் இருக்கிற களஞ்சியத்தை நான் இடிப்பேன், பெருசாக கட்டுவேன், அதற்குள்ளே போய் வைப்பேன், அதற்கப்புறம் நான் நன்றாய் புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு எனக்கு சொல்லுவேன். இப்படி சொல்லும்போது தேவன் அவனை நோக்கி பேச ஆரம்பித்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யார் இடத்திற்கு போகும்? இன்று இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நான் நம்முடைய இருதயத்தில் என்ன பேசிக்கொள்கிறோம்? நம்முடைய பேச்சில் ஆண்டவருக்கு ஒரு இடம் இருக்கிறதா? இல்லாவிட்டா என்னுடைய பெயர், என்னுடைய புகழ், என்னுடைய பணம், நான் சம்பாதிப்பது, இவைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமா? அப்பொழுது அவனுக்கு கிடைத்த பெயர் என்னவென்று கேட்டால் மதிகேடனே. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆகையினாலே ஆண்டவர் அவனை பார்த்து அப்படி சொன்னார். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே இன்னொரு ஸ்திரீயை குறித்து நான் பார்க்கிறேன். அவள் 12 வருஷங்களாக சரீரத்தில் உதர சம்பந்தமான வியாதி நிமித்தமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் அழகான ஸ்திரீயாக இருந்தவள், அழகாய் உடுத்தி வெளியிலே வந்து எல்லாரும் பார்க்க அவளை கண்டு பெருமைப்படத்தக்கதாக வாழ்ந்தவள். ஆனால் தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த வியாதியின் தன்மை நிமித்தமாய் வீட்டை விட்டு வெளியிறங்க முடியாதவள், தீட்டுப்பட்டவள். வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்தில் உள்ள ஆஸ்தி எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு கொடுத்து அழித்து போட்டாள். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அவள் இயேசுநாதரை பற்றி கேள்விப்பட்டாள். தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், கண்களை திறக்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார். இது எல்லாவற்றையும் கேட்ட பொழுது அவள் செய்ய முடியாத, செய்யக்கூடாத ஒன்றை செய்தாள். தன்னுடைய வீட்டை விட்டு அவள் இறங்க முடியாது, பப்ளிக் இருக்கிற இடத்துல வர முடியாது, தீட்டு உள்ளவள். அப்படிப்பட்டவள் செய்தாள். அவள் சொன்னாள், தனக்குத்தானே அவள் பேசிக்கொண்டாள், நான் கடந்து சென்று அந்த மனுஷனோடு என்னால் பேச முடியாது,
யாரையும் நான் பார்க்கவும் முடியாது. என்னை கண்டால் ஏளனமாய் ஒதுக்கி தள்ளுவார்கள். ஆனால் நான் ஒன்று செய்ய போகிறேன். கடந்து சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி உடனடியாக இதை செயல்படுத்தினாள். தன்னுடைய வீட்டை விட்டு எழும்பினாள். வெளியே வந்தாள். கூட்டம் நிறைந்த மக்கள் மத்தியில் எல்லாரும் இடித்து கொண்டு அவளை யாரும் கண்டால் அவளை ஏசுவார்கள். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவள் வந்தாள். தான் இருதயத்தில் என்ன தீர்மானித்தாளோ அதை செய்யும்படி இயேசுநாதருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் 12 வருஷ காலங்களாய் அவளை துன்புறுத்தி கொண்டிருந்ததான அந்த வேதனை நீங்கி அவள் சொஸ்தமடைந்தாள். அவள் நினச்சா பார்த்துட்டு யாருக்குமே சொல்லாமல் வந்து முடிச்சிட்டோம் போயிடுவோம் நினைக்கும்போது இயேசுநாதர் கேட்டார், என்னை தொட்டது யார்? என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்திருக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் முன்னால் அவள் வந்து நின்று தன்னுடைய காரியத்தை சொன்னாள். அவள் தன்னுடைய இருதயத்தில் என்ன சொல்லி கொண்டாள் என்றால், நான் இயேசுவை தொடுவேன், வஸ்திரத்தை தொடுவேன், அவள் இருக்கிற இடத்திற்கு போவேன், எனக்கு தேவை உண்டு, அந்த தேவையை சந்திக்கிறவர் அவர் ஒருவர் தான் என்று சொன்னதினாலே அதை போய் பெற்றுக்கொண்டாள். மூன்றாவதாக ஒரு மனுஷன் தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் இருந்தான். ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற 2 புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் மற்ற நண்பர்களோடு கூட சேர்ந்து தகப்பனை பார்த்து கேட்டான், ஆஸ்தியினுடைய என்னுடைய பங்கைத்தா. தகப்பனை எவ்வளோ சொல்லி பார்த்தான், முடியாதப்பா. ஆனால் அவனோ கட்டாயப்படுத்தி தகப்பன் இடத்திலிருந்ததான ஆஸ்திகளை எல்லாம் பிடுங்கி கொண்டவனாய் வெளியே சென்றான். தன்னுடைய ஆஸ்திகளை பாவத்திலும் துன்பத்திலும் உலக இன்பங்களிலும் எல்லாவற்றிலுமாய் செலவழித்து ஒன்றுமில்லாதவனாய் போனான். தன்னுடைய ஆஸ்தி தீர்ந்த பொழுது நண்பர்கள் எல்லாம் விட்டு ஓடி போனார்கள். இப்பொழுது அவன் தவிக்கிறவனாய், வேலை இல்லாதவனாய், ஆகாரம் இல்லாதவனாய், இளைப்பாறக்கூட இடம் இல்லாதவனாய் அலைந்து கொண்டிருந்த பொழுது பன்றி மேய்க்கிற ஒரு வேலை அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த தவிட்டை எடுத்து சாப்பிடலாம் என்று நினைத்தான். சாப்பிடலை. சாப்பிட விடுவதற்கு ஆள் இல்லை. அப்பொழுது அவன் அங்கே இருந்து தனக்குத்தானே பேசிக்கொண்டான், என்னுடைய தகப்பன் வீட்டில் நிறைய ஆகாரம் இருக்கிறது, என்னுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேனே, ஒன்று செய்வேன், நான் எழும்பி என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். சொன்னது மாத்திரமல்ல, எழும்பி நான் புறப்பட்டான். தகப்பன் வீட்டை நோக்கி விழுந்தான். தகப்பன் எப்படிப்பட்டவன்? எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய்விட்டானே, எங்கும் போய் தொலையட்டும் என்று சொல்லவில்லை. மேல் மாடியில் நின்று கொண்டு ரோடின் தூரத்தை பார்த்து, என்றாகிலும் ஒரு நாள் என் பிள்ளை வருவான், அவன் வரும்போது அவனை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி வரும்போது திடீரென்று பார்க்கும்பொழுது பார்க்கிறான், பரட்டை தலை, எண்ணெய் இல்லை, துணியெல்லாம் அழுக்கு படித்த துணி. ஆனால் அவனுடைய நடை கண்டு இவன் தன் மகன்தான் என்று அறிந்தவனாய் மேலிருந்து இறங்கி வயசானவன் என்றும் பாராதபடி ஓடிப்போய் தன்னுடைய மகனை இருந்த விதத்தில் அவனை கட்டிப்பிடித்து கொண்டான். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, 3 பேரை குறித்து உங்களுக்கு சுருக்கமாய் சொன்னேன். ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படாதவன். இன்னொருத்தி தன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்பட்டு எல்லாவற்றையும் செலவழித்தும் ஒரு சுகமில்லாதவள். மூன்றாவதாக தன்னுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டு ஒன்றுமே இல்லாதவனாக இருந்த ஒரு மனுஷன். ஒருத்தி சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி சூழலை பாராதபடி, எதிர்ப்பை காணாதபடி இயேசுவை வந்து தொட்டாள். இன்னொருவன், வேலைக்காரனாக கூட என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டா, என்னை மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டா, வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டால் போதும். ஆனால் அவனுக்காக காத்திருந்த தகப்பன், இவன் மரித்தான், திரும்ப வந்தான் என்று சொல்லி அவனை இருக்கிற பிரகாரமாக அழைத்து கொண்டான். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஸ்திரீயைப் போல, அல்லாவிட்டால் இந்த இளைய மகனைப் போல அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லி இருக்கிற இடத்துல நீங்கள் தொடுவீர்களே, ஆனால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களை மாற்றி சுகப்படுத்துவார். பின்மாறி போய் ஒன்றுமில்லாமல் தேசம் விட்டு தேசம் வந்து தங்குமிடமின்றி, வேலையின்றி, எவ்விதமாயெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி ஏசப்பா என்று ஓடி வாருங்கள். வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன். நீ இன்றைக்கு பகல் வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்னத்தை பேசி கொண்டிருக்கிறீர்கள்? தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகள் வல்லமையுடையவைகள். பேசுங்கள். இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் என்று பேசுங்கள்.
இயேசுவினிடத்தில் ஓடி வருவேன் என்று பேசுங்கள். அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த காரணத்திற்காக இந்த வார்த்தைகளை இந்த நாளில் இவர்களுக்கு கொடுத்தீரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய உள்ளங்களை, அவருடைய இல்லங்களை, அவருடைய நிகழ்வுகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை. அவர்களோடு கர்த்தாவை பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. அவர்கள் இப்பொழுதே தங்களுடைய உள்ளங்களிலே தங்களுடைய வாழ்க்கைக்கேற்ற நன்மைகளை பேசி உம்மிடத்தில் ஓடி வருவார்களாக. அந்த தகப்பன் அந்த இளையவனை அணைத்து கொண்டது போல நீர் அவளை அணைத்து கொள்ளுவீராக, உமக்கு சொந்தமாக்கிக் கொள்வீராக. உம்முடையதையெல்லாம் அவர்களுக்கு வாய்க்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.